கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக தேவனுடைய படைப்பில் ஆச்சரியமானவைகளுள் ஒன்றான தேனீக்களும் தேனும் என்ற தலைப்பில் சில சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். தேனீக்கள் பொதுவாக மலைகளில் உள்ள மரங்களில், பொந்துகளில், மலை முகடுகளில் வாழக்கூடியது எனவும், கண்மலையில் உள்ள தேன் என உபாகமம் 32 வாசிக்கிறோம். சிம்சோன் திம்னாத்துக்கு போகும் வழியில் தான் ஏற்கனவே கிழித்து போட்ட சிங்கத்தின் உடலில் தேனி கூடு கட்டியிருந்ததையும், அந்த தேன் அடையை தன் கைகளால் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தனது உறவினர்களுக்கும் கொடுத்தான் என நியாயாதிபதிகள் 14 7 முதல் 9 வாசிக்கிறோம். இந்த தேனீக்களின் வாழ்க்கை, இதன் குணாதிசயம், இது உற்பத்தி செய்யும் தேன் ஆகியவை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என சிந்திக்கலாம். தேனீக்கள் 6 கால்கள் உடைய சிறு பூச்சி இனமாகும். இவை பூவிலிருந்து பூந்தேனை உறிஞ்சி தேன் அடையில் தேனாக செமித்து வைக்கிறது. இது பேரினத்தின் வகையை சார்ந்ததாகும். இந்த தேனீக்களில் சுமார் 44 உள்வகைகள் உள்ளன. தேனீக்கள் பெரும் கூட்டமாக தேன் அடை எனும் ஆயிரக்கணக்கான அறுகோண வடிவிலான அறைகள் கொண்ட கூடுகளை கட்டி அதில் தேனை சேகரித்து வாழ்கின்றன. தேனீக்கள் தமது உடலிலிருந்து வெளியேற்றும் மெழுகால் இந்த கூடுகள் அமைக்கப்படுகின்றன. தேனீக்கள் ஏறத்தாழ 1,00,000 கிலோமீட்டர் வரை பறக்கும் ஆற்றல் கொண்டவை. மலர்கள் மலராத பருவ காலங்களில் உணவு உற்பத்திக்காக இந்த தேனீக்கள் தேனை சேமித்து வைக்கின்றன. இந்த தேனீக்கள் ஒரு அழகான நிர்வாக அமைப்புடன் செயல்படுகிறது. ஒவ்வொரு தேனீ கூட்டத்திற்கும் தலைமையாக ஒரு ராணி தேனீயும், அதனை சுற்றி சுமார் 1000 ஆண் தேனீக்களும், அதற்கு உதவியாக 50,000 வேலைக்கார தேனீக்களும் பணி செய்கிறது. இவை இடைவிடாது பணி செய்வதால் இவற்றுக்கு ஓய்வு என்பதே இல்லை. இந்த தேனீக்கள் பூவுக்கு பூ சென்று மகரந்தத்தை சேகரித்து பூக்களிடையே மகரந்த சேர்க்கைக்கு உதவுகிறது. இந்த தேனீக்கள் மகரந்த சேகரிப்பில் ஈடுபடும் பொழுது பொதுவாக கொட்டுவதில்லை. தனது கூட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது மட்டுமே அவை கொட்டுகின்றன. இதனை சங்கீதக்காரன் சத்துருக்கள் தன்னை சூழ்ந்து நிற்கும் அனுபவத்தை தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள் என விவரிப்பதை சங்கீதம் 118:12 வாசிக்கிறோம். தேனீக்கள் சுறுசுறுப்பு, கூட்டு முயற்சி, தலைமைக்கு கட்டுப்படுதல் போன்றவற்றிற்கு உதாரணமாக கூறப்படுவதுண்டு. இப்படியாக ஒரு சிறந்த நிர்வாக அமைப்புடன், சுறுசுறுப்புடன், ஒரு குறிப்பிட்ட கொள்கை அமைப்புடன் வாழும் இந்த தேனீக்கள் உற்பத்தி செய்யும் தேன் உலகளாவிய ஆச்சரியம் மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த, உலகிலேயே சிறப்பான சுவையுடன் கூடிய ஒரு இயற்கை திரவமாகும். தேன் கலோரி ஆற்றல் மிகுந்த ஒரு உணவாகும். கலப்படமில்லாத தேன் பல வருடங்களுக்கு கெட்டுப்போகாத தன்மை கொண்டதாகும். இந்த தேனீக்கள் உற்பத்தி செய்யும் தேன் பற்றி வேதம் என்ன கூறுகிறது என சிந்திக்கலாம். தேன் தேவனுடைய அபரிதமான ஆசீர்வாதத்திற்கும் தேவன் அருளும் வாக்குத்தத்தத்திற்கும் அடையாளமாக வேதத்திலே பேசப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என யாத்ராகமம் 3 லேவியராகமம் 20 மற்றும் எண்ணாகமம் 14 வாசிக்கிறோம். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு தருவேன் என்று வாக்களித்த தேசத்தின் செழிப்பும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் உறுதியும் எவ்வளவு உண்மை நிறைந்தது எனவும் மேற்கண்ட வசனங்கள் நமக்கு விளக்குகின்றன. 2015 எகிப்திய பிரமிடை ஆய்வு செய்த தொல்லியல் நிபுணர்கள் தங்களது அறிக்கையில் வெளியிட்டுள்ள ஒரு மிகப்பெரிய உண்மை உலகையே உற்று பார்க்க வைத்தது. அவர்கள் ஆய்வு செய்த அந்த பிரமிடினுள் ஒரு பெரிய குப்பியை கண்டெடுத்தனர். ஆவலுடன் அந்த குப்பியை திறந்து பார்த்த பொழுது அவர்களுக்கு ஆச்சரியம் மேலிட்டது. அந்த குப்பியினுள் தேன் சேகரித்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டார்கள். அந்த தேனை ரசாயன ஆய்வுக்கு உட்படுத்திய போது அந்த தேன் சேகரித்து சுமார் 3000 ஆண்டுகள் ஆகிறது எனவும், அவர்கள் ஆய்வின் முடிவில் அந்த தேன் சிறிதும் கெட்டு போகாமல் உண்ணுவதற்கு உகந்த நிலையில் இன்றும் இருப்பதை கண்டு அதிர்ந்தனர். எந்த விதத்திலும் கெட்டு போகாமல் தேவனால் மாறாமல் வாக்களிக்கப்பட்ட இந்த தேசமே தற்போது இஸ்ரவேல் மற்றும் பாலஸ்தீன பகுதிகளை உள்ளடக்கி எகிப்தின் நைல் நதி துவங்கி ஐபிராத்து நதி வரையிலான நீள் பகுதிகளை உள்ளடக்கியும் கிழக்கே மத்திய தரைக்கடல் வரையிலான அழகான வளமான இடத்தை கொண்டதாகும். இந்த வாக்குத்தத்தம் தேவனால் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15:18 அடி கோடிட்டு காட்டப்பட்டதையும் காண முடியும். வாக்குத்தத்தத்தை தேனுடன் வேதத்தில் ஒப்பிடுவதை நோக்கும்போது தேவன் வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், யுகா யுகங்களிலும் உண்மையை காக்கிறவர் என்பதற்கு அடையாளமாக இந்த தேன் வேதத்திலே பேசப்பட்டுள்ளது வியப்பாக தோன்றுகிறது.
உலகிலேயே இயற்கையான ருசி கொண்ட ஒரே பொருள் தேன் ஆகும். அதன் சுவைக்கு நிகர் உலகிலே வேறு எந்த பதார்த்தமும் கிடையாது. தேன் மதுரமானது, ரம்மியமானது, இதயத்தை தன் சுவையினால் குளிர்விக்கும் தன்மை கொண்டது. அப்படிப்பட்ட தேன் ஞானத்திற்கு ஒப்பாக வேதத்திலே பேசப்படுகிறது. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 13-14 வசனங்களிலே தேனை சாப்பிடு, அது நல்லது எனவும், அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் எனவும் வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 5 அதிகாரம் 1 வசனத்திலே நேசர் மணவாட்டியை தோட்டமாகவும் அந்த தோட்டத்தில் வந்து தேனை தேன்கூட்டோடு புசிக்கும் அனுபவத்தையும் விவரிக்கிறார். மணவாட்டியின் தோட்டத்தில் காணப்படும் தேன் மணவாட்டியின் நேசமாகவும், தேன் சபைக்கும் கர்த்தருக்குமான உறவின் இனிமைக்கு ஒப்பாக இந்த பகுதியில் சுட்டிக்காட்டப்படுகிறது. சங்கீதம் 119, 103 வசனம் மற்றும் எசேக்கியேல் 3 அதிகாரம் 3 வசனங்களிலே உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனினும் மதுரமாயிருக்கும் என வாசிக்கிறோம். சங்கீதம் 19:10 கர்த்தருடைய நியாயங்கள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாயிருக்கிறது என வாசிக்கிறோம். தேனை விட மதுரமான, மனதிற்கு இதமான, ஆறுதல் தரும், உண்மையான, செம்மையான கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவம் தருகிறோம் எனவும், அந்த மதுரமான வேத வார்த்தைகளில் நமக்கு எந்த அளவு வாஞ்சை இருக்கிறது எனவும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரம் 9-10 வசனங்களிலே தூதனுடைய கையில் இருக்கும் புத்தகத்தை வாங்கி புசி என்றும், அது வாய்க்கு தேனை போல மதுரமாகவும் வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும் எனவும் யோவானிடம் தூதன் கூறுகிறார். மதுரம் கிறிஸ்துவனுடைய மகிழ்ச்சியையும், கசப்பு அவருடைய தியாகத்தையும் குறிப்பதை காண முடியும். வாழ்க்கையில் கசப்பும் மதுரமுமான அனுபவங்கள் நாம் தேவனையும் தேவனுடைய திட்டங்களையும், அது நம் வாழ்விலே நிறைவேறுவதையும், அதனை அப்படியே நாம் நம்பிக்கையுடன் பற்றிக்கொள்ளும் அனுபவத்தையும் வளர்ப்பதையும் காண முடிகிறது. தேனீக்கள் பற்றியும் அந்த தேனீக்கள் உற்பத்தி செய்யும் தேனை பற்றியும் சில குறிப்புகளை நாம் அறிந்து கொண்டோம். இச்செய்தி நிறைவாக அந்த வார்த்தை மாம்சமாகி என்பதுதான் நாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு திரண்ட ஆசீர்வாதம் மற்றும் வாக்குத்தத்தத்தின் அடையாளம். நாம் அந்த பாலும் தேனும் ஓடும் தேசமாகிய அந்த இன்ப கானானுக்கு செல்லும் இந்த பாதை நமக்கு கசப்பை தந்தாலும் அது இனிமையான, மதுரமான, நித்திய மகிழ்ச்சியை தருகிறது என்பதே உண்மை. தேவனுடைய வார்த்தை நம் வாழ்வில் நமக்கு தேனை விட அதிக அளவு விரும்பப்பட வேண்டியதும், அவரது ஞானத்தில் நாம் தேனை போல விருப்பம் கொண்டவர்களாகவும், அவர் அருளும் ஆசீர்வாதங்களால் நாம் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும், மகிழ்ச்சியையும் உபத்திரவத்தையும் அவரது நாமத்திற்கு மகிமை சேர்க்கும் வகையில் நாம் பெற்று வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். சங்கை சபரிமுத்து அவர்கள் எழுதிய தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலுக்கு ஏற்ப, திவ்ய மதுரமான இயேசுவின் நாமம், இனிய அவரது ஞானம் நம்மை தொடர்ந்து வழிநடத்தவும், அந்த அன்பில் ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறி செல்லவும், அதன் மூலம் வெற்றியான வாழ்க்கை வாழவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக.